இன்றைக்கி மத்தியானம் வந்து திவ்யா, பார்வதி அண்ட் சாண்ட்ரா 3 பேரும் வந்து எல்லாரையும் வந்து நல்லா கிண்டல் பண்ணி ஒருத்தருக்கா நிக்நேம்லாம் வச்சு கிண்டல் அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறமா திவ்யாவும் சாண்ட்ராவும் போய் படுக்க போவாங்க. படுக்க போகிறப்ப திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கைஸ் நான் தூங்க போகிறேன், ப்ளீஸ் யாரும் சத்தம் போடாதீங்க, சிரிக்காதீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு படுப்பாங்க. படுத்து ஒரு ஒரு சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா வந்து மசாஜ் பண்ணுவாங்க கழுத்தில், அந்த தலைவலிக்கு வேண்டி கேட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இப்போ இங்கே வெளியில் வந்து கரெக்டாக பிக் பாஸ் என்ன சொல்லுவாருன்னா, எல்லோரும் கார்டன் ஏரியாவில் உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரம்யா வந்துட்டு கன்யகா கிட்டேயும் விக்ரம் கிட்டேயும் சொல்கிறாங்க, நான் தூங்க போகிறேன், சத்தம் போடாதீங்க, சிரிக்காதீங்கன்னு சொல்கிறேன். எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம தப்பாக கேட்டுட்டோமான்னு சொல்லிட்டு நான் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். திவ்யா வந்து ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் தேங்க்யூ அப்படின்னு வரைக்கும் ப்ளீஸ்ன்னு சொல்லி தேங்க்யூன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ரம்யா வந்து கன்யகாட்ட இப்படி சொல்கிறாங்க. நான் உண்மையிலே கன்யகாட்ட இந்த பிஹேவியர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தியா கடவுள் இருக்கான் குமார், சத்தம் போடக்கூடாது, தூங்கக்கூடாதான்னு. அவங்க அதை உண்மையிலே திவ்யா கேட்டதை கேட்டுட்டு அவங்க சிரித்தாங்கன்னா அது தப்பு. இல்லை ரம்யா சொன்ன வருஷனை கேட்டுட்டு சிரித்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ரம்யா சொன்னது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்தது, அதனால அது நம்பிட்டு சிரித்தாங்கன்னா பரவாயில்ல. பட் உண்மையிலே திவ்யா பேசியிருந்ததை கேட்டுட்டு அவங்க இப்படி சொன்னாங்கன்னா நிஜமாவே அது தப்பு. அப்போ வந்து விக்ரம் உடனே சொல்கிறாரு, ஐயோ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, அங்கே வச்சே சொல்லியிருந்தேன், நான் அங்கேயே கத்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. திவ்யாவுக்கு வந்து தலைவலின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து கோல்டாக சாப்பிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. நைட்டு தலைவலி இருந்தால் அவங்க மார்னிங் 11:30 வரை தூங்கியிருக்காங்க. நம்மளோட டைம் 11:30, அவங்க எப்போ வரை தூங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. அதையும் தாண்டி எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, இப்போ ஒரு நாளைக்கு 5 எவிக்ஷன் போஸ்ட்டு, விஜய் சேதுபதி சாரே எவிக்ட் ஆகிட்டாங்கலாம் சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் வந்து திவ்யா தலைவலியை நம்பினது வந்து எனக்கு சத்தியமாகவே தப்பாக தெரியலங்க. எனக்கு பார்க்குறதுக்கு உண்மையிலே தலைவலி மாதிரி தான் இருந்துச்சு. ரம்யா ஜூ வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு வாட்டி மயங்கி விழுந்திருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு 10 வியூ கூட போயிருக்காது. ஆனால் வந்து நான் ரம்யா ஜூ உண்மையிலே மயங்கினாங்கன்னு தான் போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து ரம்யா ஜூ வந்து நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சத்தியமாக பார்க்குறதுக்கு நடிக்கிறாங்கன்னு தோணலை. நான் வந்து அவங்க உண்மையிலே நம்பினாங்க, நான் விழுந்துட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி சொல்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ நீங்கள் வந்து பிஆராக மாறிட்டீங்களா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உண்மையிலே எனக்கு இப்போவும் அது தப்பாகவே தெரியல. எனக்கு அவங்களோட தலைவலி வந்து என் கண்ணுக்கு உண்மையாக தான் தெரிஞ்சுது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். எப்போவுமே வந்து உங்களை நீங்கள் எல்லோரும் கேட்கணும் விரும்பணும்னு நினச்சி தான் நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணுவேன். பட் எப்போவுமே பர்செப்ஷன் வந்து டிஃபர் ஆகும்ல. நம்ம ஒன்று சொல்கிறது வந்து உங்களுக்கு வேறு மாதிரி, ஒரு விஷயத்த நான் வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம், நீங்கள் வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம். ஜஸ்ட் அது வந்து ஒரு பர்செப்ஷன் டிஃபர் ஆகிறது தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.